வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். சில நேரங்கள்ல நாம எதிர்பாராமல் திருடி விடுகிறோம். எடுத்துக்கொள்கிறோம் அல்லது திருடி விடுகிறோம். அல்லது திட்டம் போட்டு திருடி விடுகிறோம். அல்லது திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறோம். எதுக்கு சார் இதெல்லாம் நடக்குது? இந்த வேலைக்கெல்லாம் யார் மூலக்கர்த்தான்னா செவ்வாய் தான். பிக் பாக்கெட் திருடர்கள். இருக்கிறப்ப டக்குன்னு எடுத்துட்டு ஒளிஞ்சிருவாங்க. மாறிக்கிட்டே போயிரும். எடுத்தவன் இங்கனக்குள்ளதான் நிப்பான். ஆனா பொருள் போயிரும் எங்கேயாவது. பிக் பாக்கெட் திருடர்கள் மாற்றி 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 சிலர் நிறைய சினிமாக்கள்ல பார்க்கலாம். சரி, பிக் பாக்கெட் திருடர்கள் இப்படி இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நானே நிறைய பிக் பாக்கெட் இழந்திருக்கேன் பொருள் எல்லாம். பஸ்ல ஏறும்போது மேல இருக்க பாக்கெட்ல இருக்கிறத எடுத்துருவாங்க. நின்றுகிட்டு இருக்கு இறங்குற எம்டி எடுத்துட்டு இறங்கிட்டு போயிடுவான். கண்டுபிடிக்க முடியாது. செவ்வாயுடைய திறமையான விஷயம் அது. அதுக்கு திறமை கிடையாது. அடி வாங்கும், கேவலப்படும், அசிங்கப்படும், துன்பப்படும். ஆனா அந்த களவை அது செய்யும். சரி சார், இதே குற்ற உணர்வு சனிக்கு வருமே அப்படின்னா, சனி திருட தெரியாம திருடும். எல்லாருக்கும் அதுக்கு வேணுங்கிறத மாத்திரம் எடுத்துட்டு போகும். அதுக்கு தெரியாது. ரூ. 1,00,000 இருக்கு, நமக்கு எதுக்கு ரூ. 1,00,000? நமக்கு தேவை ரூ. 1000 தானே. ரூ. 1000 மாத்திரம் எடுத்துட்டு போயிடும். அதுதான் சனியுடைய திருட்டு குணம். இவன் அப்படி கிடையாது. இவன் 1,00,000 திருடுவான் செவ்வாய். ராகு 1,00,000 மாத்திரம் இல்ல, அங்கனக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை சுத்து வட்டாரத்தையும் திருடிட்டு போயிடுவான். ஒட்டுமொத்தமா கொள்ளையடிப்பான். இதான் இந்த கோள்களுடைய குணம். சரிங்க சார், இதனால மக்களுக்கு என்ன சார் நன்மை? மக்களுக்கு ஏன் சார் இந்த குணமெல்லாம் மக்களுக்கு வரும்? அதனால ஒரு தப்பும் இல்ல. என்கிட்ட இல்ல, அங்க இருக்கு, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கேட்டா குடுக்கணும். வாங்குறதுக்கு காசு இல்ல. என்ன செய்யறது? இப்ப இதுல நியூஸ்ல ஒரு வீடியோ வந்தது. அதனாலதான் நான் சொல்றேன். அந்த அம்மாவுக்கு 90 வயது. தனக்கும் தன் கணவருக்கும் வேணுங்கிற மருந்து வாங்கக்கூடிய பணம் அவங்ககிட்ட இல்ல. விலை ரொம்ப ஏறி போயிடுச்சு. பணம் இல்ல. பட் அவருக்கு மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவருக்கு 98 96. அவருக்கு என்ன வயசோ எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி 90 வயசு. கடைக்கு போன கடையில மருந்து கேட்டிருக்கு. அவர் மருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த மருந்தை இது எடுத்து பையில தன்னுடைய இதுல வச்சுட்டு கிளம்பி இருக்கு. அவன் பார்த்து இந்த அம்மாவை பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக அந்த 90 வயசு பாட்டிக்கு கேஸ போட்டாங்க. கேஸ போட்டோடனே அந்த அம்மாவை நேர கொண்டாந்து கோர்ட்டாருக்கு நிக்கிறாங்க. கோர்ட்டாரு இந்த அம்மா பண்ண தப்புன்னா, இந்த அம்மா இந்த மருந்தை திருடி இருக்கு அப்படி. ஏன் மருந்தை திருடுனேன்னா, என்கிட்ட காசு இல்லை, ஒண்ணும் இல்லை. ஏன்னாக்கா நான் என்கிட்ட இருக்க 50 ரூபாய்க்கு இந்த மருந்தெல்லாம் வாங்க முடியாது. இது விலையெல்லாம் ஏறி போச்சு. வேற வழி இல்லை, என் கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, அதனால இந்த மருந்தை திருடுனேங்குது. இதை திருடுனேன்னு சொன்னோடனே அந்த போலீஸ்காருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன இதை கோர்ட்டார் இதை கேட்கிறாரு அப்படின்னு. அப்ப கோர்ட்டார் சொல்றாரு, இந்த அம்மா திருடலையா, அந்த மோர்மா அந்த அம்மா போட்டிருக்க சங்கிலி எல்லாம் கமல கலட்டு. இந்த அம்மா ஓடி போற மாதிரி கையில காப்பெல்லாம் போட்டு வந்திருக்காரு, கலட்டு. கலட்டிட்டு இந்த அம்மா நம்மளுடைய நிர்வாகத்தின் சாபக்கேடு, முதல்ல வீட்டுக்கு அனுப்பு அப்படின்ற. அப்பதான் நான் நினைக்கிறேன், இந்த திருட்டு அமைப்புகள் மானுடன் எப்படி செயல்படுத்துது. தனக்கு இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய அடிப்படையில ஓகே, அது சனி போன்ற அமைப்பினர்கள் சின்ன சின்ன திருடுகளை செஞ்சுட்டு வெளியேறிட்டாங்க. பட் செவ்வாய் ராகு போன்றவர்கள்லாம் திருடுறதே பெரிய வேலையா வச்சிருப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு குணம். அடிச்சு பணத்தை புடுங்கிறது செவ்வாய். அட விடுங்க, அதை அப்படி போய் இப்படி வருங்க, எனக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்றது ராகு. இல்ல மொத்தத்துக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போறது ராகு. இதுதான் இந்த திருட்டு கோள்களுடைய அடிப்படை குணம். என்ன சார், சனியனை திருடன் திருடன் சொல்றோம்னா அது உண்மை. அதுதான் சனியை இந்த 3 பேர்லயே பொறாமை அதிகமாக உள்ளவன் சனி. ஒருத்தரை மறைந்திருந்து தாக்குபவன் சனி. ஒரே மொட்டை பெட்டிஷனா எழுதி ஒருத்தனை உண்டு இல்லேன்னு பண்றவன் சனி. வாழமே விடாம பண்றவன் சனி.
இதுதான். இதனாலதான் உங்களுக்கு சனியனை நாம துன்பக்கோள், துயரக்கோள்ங்கிறோம். இவங்க இன்னைக்கு சனி பகவான் சொல்லி ஏமாத்துறான். சனி நீதி தேவன். அவனுக்கெல்லாம் நீதியும் கிடையாது, நீதியே கிடையாது. அதை விட இன்னொரு கொடுமை, தண்டனை அளிப்பார் நாம் செய்த கர்மாவின் அடிப்படையில். ஏனுங்க, கர்மாவை செய்ய வைக்கிறவனே அந்த சனிப்பையதான். இந்த சனிப்பையதான் நம்மளை என்ன செய்யறான்? தீங்கு செய்ய வைக்கிறான். பிறர் தெரியாமல் தவறுகளை செய்வதற்கு நம்மளை தூண்டி நம்மளை செயல்படுத்துறது சனிப்பைய. அந்த காரக செயலுக்கு சனியன் தான் காரணம், செவ்வாயோ ராகுவோ கிடையாதுங்க. அப்படி தூண்டக்கூடிய அந்த துன்பக்கோள் அவரே தண்டனை தீர்ப்பு தருவாரா? செஞ்ச கர்மாவே அவன் தான். அவன் எப்படி தண்டனை தீர்ப்பு தருவான்? மக்களை ஏமாத்துறது. சனி வணங்கினால் தண்டனை தீர்ப்பு, அவன் திருப்பி தண்டனை. அவனே திருட்டா யோக்கிய ராஸ்கல். மோசமான பிளானட். முகத்துல கூட முழிக்க கூடாது. சனியின் குணம் நமக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்றோம். அது குணம். இந்த 3 பேர்லயும் மோசமானவே சனி. ஆனா மோசமாக பிறர் பணத்தை அபகரிப்பவன் ராகுவும் செவ்வாய் தான். செவ்வாயை அடிச்சு வாங்குவான், பாம்பு போட்டு வாங்குவான். ராகு அப்படியெல்லாம் கிடையாது, பாம்பரெல்லாம் உருவாக்கிட்டு வாங்குவான். இவங்கதான் இந்த கொள்ளையர்கள். அதனால எப்பயுமே பார்த்து, இந்த பிக் பாக்கெட் பிளானட், இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா அதுக்கு 7ஆம் பாவம் தான் சப்போர்ட் பண்ணணும். பிக் பாக்கெட்னா அடுத்தவன் பணத்தை போய் பிக் பண்ணிட்டு வந்துடுறான். அப்படிங்கிறப்ப 7ஆம் பாவ சப்போர்ட்ல அவன் அந்த வேலையை செய்வான். பாத்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன குற்றங்களா செஞ்சுக்கிட்டு சின்ன 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 வழக்குகளை போட்டுட்டு அவங்களுக்கு போவாம ஒரு 2 மாசம் இருப்பான், திரும்பி வருவான். திருடனாலே போடா அப்படின்வாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு. அவங்க எல்லாம் பரம்பரை, அதாவது தன் வாழ்க்கை முழுவதும் திருடிக்கிட்டே இருக்கிற கூட்டம். அதெல்லாம் ஒரு அமைப்பு பார்த்துக்கணும். அதனாலதான் இந்த திருட்டு அமைப்புகள்ல 3 கோள்களுக்குமே பங்கு இருக்கு. இந்த பிக் பாக்கெட் திருடன் அப்படிங்கிறப்ப செவ்வாய காரணமா வச்சாலும் பெரிய பணத்துக்கு. சாதாரண சின்ன சின்ன பொருள்களுக்கு சனியே, பெரும் பொருளுக்கு செவ்வாய், அதை விட மிகப்பெரிய பொருளுக்கு ராகு. எல்லாம் திருட்டுக்கோள் தான். நன்றிங்க, நன்றிங்க. ஆனா நிறைய செல்வம் இருக்கும், மனசுல நிம்மதி இருக்காது. செல்வத்தை வச்சு என்ன செய்வீங்க? திருடன் திருடன் தானே, கொள்ளைக்காரன் கொள்ளைக்காரன் தானே.